வணக்கம் நேயர்களே. நீங்கள் கேட்கப் போகும் கதை எழுத்தாளர் சல்மா அம்ஜத்கான் எழுதிய உன்னை என்றும் காதல் செய்வேனே. கதையின் குரலாய் நான் காமாட்சி ஹரிஹரன். அத்தியாயம் 31. அலுவலகத்திலிருந்து பிரியா வந்திருந்த போது கூடம் பைகளால் நிறைந்திருந்தது. என்ன அங்கிள், ஷாப்பிங் பலமாக இருக்கும் போல என சோபாவில் உட்கார்ந்து கொண்டாள். ஆமாம்மா, காலையில் போனது, இப்போ தான் வரும். எதுக்கு திடீர்னு இவ்வளவு ஷாப்பிங்? என்னம்மா இப்படி கேட்டுட்ட? நாளை கழித்து சிவாவோட கல்யாணத்திற்காக ஊருக்கு போகணும்ல. ஐயோ என தலையில் கை வைத்தாள் பிரியா. என்னம்மா ஆச்சு? சிவா கல்யாணத்தை நான் மறந்தே போயிட்டேன். பரவாயில்லம்மா, மறந்து போகிறது இயற்கை தானே. ஐயோ அது இல்லை அங்கிள், நான் மறந்து முக்கியமான மீட்டிங் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். மீட்டிங்கை தள்ளி வைக்க முடியாதாம்மா? முடியாது அங்கிள், கிளைண்ட் வெளிநாட்டிலேருந்து வராங்க, என்னால் கேன்சல் பண்ண முடியாது. அப்போது கல்யாணத்துக்கு வர்றது தெரியலையே அங்கிள். சரி, கிளைண்ட் எப்போ ஊருக்கு போகிறாங்க? 10ஆம் தேதி. அப்புறம் என்ன, 12ஆம் தேதி தானே கல்யாணம். மீட்டிங் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளைண்ட்டை அனுப்பிட்டு நீ வந்துரு. நீ வரலனா சிவா ரொம்ப ஃபீல் பண்ணுவாம்மா. பார்க்கலாம் அங்கிள். பார்க்கலான்லாம் சொல்லக்கூடாது, நீ வந்தே ஆகணும். நீ வராட்டி சிவா எங்களை ஒரு வழி ஆக்கிடுவோம். சரி என்பது போல தலையை ஆட்ட எங்கிருந்தோ வந்த வினோத் பிரியாவின் அருகில் உட்கார்ந்தான். யார் அங்கிள் அந்த சிவா? வினோத் மெதுவாக கேட்டான். என் தங்கச்சி பையன், அவனுக்கு அடுத்த வாரம் கல்யாணம். இங்கே வந்திருந்த போது பிரியாவும் அவனும் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க என்று சொல்ல பிரியாவை ஏறிட்டான் வினோத். நீயும் எங்கள் கூட வாப்பா, 10-15 நாள் ஜாலியாக இருக்கும். வரலாம் தான் அங்கிள். வினோத் ஆரம்பிக்கும் போதே செல்வி குறுக்கிட்டாள். என்னப்பா இப்படி கேட்குறீங்க? இன்னும் வந்த வேலை முடியலன்னு நேற்று தான் புலம்பிகிட்டு இருந்தாங்க. அண்ணன் இங்கேருந்து அது வேலையை முடிக்கட்டும்ப்பா என செல்வி கூற வினோத் சற்று குழம்பி இருக்க செல்வி கண்ணடித்தாள். எதுவும் புரியாமல் கேள்வியாக பார்க்க செல்வி தொடர்ந்தாள். அண்ணன் இங்கே இருந்தால் அவர் வேலையும் முடியும், அக்கா தனியாக இருப்பாங்கங்கிற பயமும் நமக்கு இருக்காது. ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருப்பாங்க. 2 பேர் வேலையும் முடிஞ்சிட்டா அண்ணனே அக்காவை கூட்டிகிட்டு கல்யாணத்துக்கு வந்துடட்டும். என்ன அண்ணா, அக்காவை கூட்டிகிட்டு வந்துடுவீங்கல்ல என புருவத்தை உயர்த்தி கேட்க தனக்கும் பிரியாவுக்கும் தனிமையை ஏற்படுத்த செல்வி முனைவதை புரிந்து கொண்டான். செல்வி சொன்னதுக்கப்புறம் யாரால என்ன சொல்ல முடியும்? நீ கவலைப்படாத செல்வி, உன் அக்காவை பத்திரமா கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டு வர வேண்டியது என் பொறுப்பு. நீ என்னம்மா சொல்கிற பிரியா என ரகுராம் பிரியாவிடம் கேட்க என்ன செய்வதென்று அறியாமல் தலையை மட்டும் ஆட்டினாள். ரகுராம், பரிமளா, செல்வி மூவரும் சிவாவின் திருமணத்திற்காக ஊருக்கு சென்று விட்டனர். வினோத் பிரியாவுடன் தனிமையில் இருக்கலாம், அவளுடைய மனதில் என்ன இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளலாம் என நினைத்திருந்தான். ஆனால் அவர்கள் ஊருக்கு சென்ற பிறகு 3 நாட்களாய் பிரியா சீக்கிரம் கிளம்பி நேரம் தவறியே வீடு வந்து சேர்ந்தாள். வினோத் எழுந்திருக்கும் முன்பே காலை உணவை தயார் செய்து சாப்பாட்டு மேஜையில் வைத்துவிட்டு கிளம்பி விடுவாள். இரவு உணவை வினோத்தே தயார் செய்து அவளுடன் சேர்ந்து சாப்பிட காத்திருந்தாலும் அவள் வெளியில் சாப்பிட்டு விட்டதாக படுக்கச் சென்று விடுவாள். ரகுராம் குடும்பத்தினர் இருந்தபோது கூட வினோத் சிறிது நேரம் பிரியாவுடன் செலவிட்டான். ஆனால் அவர்கள் இல்லாத போது அதுவும் முடியாமல் போனது. நமக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது என அழுது கொண்டிருந்தான் வினோத். அவனுடைய பழைய காதல் திரும்பிவிடாதா என்ற ஏக்கத்துடன் அமர்ந்திருந்தான். இன்றும் வெளியில் சாப்பிட்டுவிட்டு வந்துவிடுவாள் என தெரிந்தும் அவளுக்காக இரவு உணவை தயார் செய்து வைத்திருந்தான். காலிங் பெல் சத்தம் கேட்டது. கண்களை துடைத்து கொண்டு இந்த குளிரிலும் வறண்ட தொண்டைக்கு இதமாய் 2 மடக்கு தண்ணீர் அருந்திவிட்டு கதவை திறந்தான். அவள் கண்களில் இருந்த களைப்பை அறிந்து இன்றும் சாப்பிட்டு வந்திருப்பாள் என, நீ நல்லா சாப்பிட்ருப்ப, போய் தூங்கு என திரும்பி டைனிங் டேபிளுக்கு செல்ல துவங்கினான். இல்லை, நான் இன்னும் சாப்பிடலை, ரொம்ப பசிக்குது, சாப்பிடலாமா என அவள் அவன் கண்களில் இருந்த கண்ணீர் துளிகளைக் கண்டு பொய் கூறினாள்.
நிஜமாவா? சரி வா, நான் உனக்கு பிளேட் எடுத்து வைக்கிறேன். என அவனிடம் தெரிந்த உற்சாகத்தில் அவள் மெய்குளிர்ந்து போனாள். அவனுக்காக மீண்டும் சாப்பிட உட்கார்ந்தாள். அந்த மௌனத்தில் கண்கள் ஏதோ பேச அதை மறுத்து கொண்டிருந்தனர். ரொம்ப வேலையா? மெதுவாக பேச்சை ஆரம்பித்தான். ஆமாம், யுஎஸ்லேருந்து கிளைண்ட் வந்திருக்காங்க. அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே சரியாக இருக்குது. எப்போ கிளம்புறாங்க? இன்னும் 4-5 நாள் கழித்து கிளம்புறதா தான் பிளான். ஆனால் எல்லா ஒர்க்கும் சீக்கிரம் முடிஞ்சிட்டதால நாளைக்கே கிளம்புறாங்க. அப்போ நாளையோட உன்னோட ப்ரெஷர் எல்லாம் குறைஞ்சிடும். அப்படி தான் நினைக்கிறேன். சரி, நீங்கள் ஊருக்கு வந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? இன்னும் இல்லை. எப்போ முடியும்? நீ என் கூட வரேன்னு சொன்னதுக்கப்புறம் என மனதில் நினைத்து கொண்டான். மிஸ்டர் வினோத், உங்ககிட்ட தான் கேட்குறேன், எப்போ முடியும்? மிஸ்டரில் அழுத்தம் கொடுத்ததால் சோர்ந்தவன் தெரியல என அவன் தட்டில் இருந்த கடைசி துண்டை வாயில் போட்டு கை கழுவி எழுந்தான். அதுவரை மெதுவாக சாப்பிட்டு கொண்டிருந்த பிரியா அவன் எழுந்ததும் கை கழுவி விட்டு எழுந்தாள். ஏய், நீ சரியாவே சாப்பிடல. இல்லை, போதும். ஏற்கனவே சாப்பிட்டு விட்டு வந்திருப்பாளோ என சந்தேகித்தான். சாப்பிட்டு முடித்ததும் சிறிது நேரம் பேசலாம் என நினைத்திருக்க குட் நைட் சொல்லிவிட்டு சென்று விட்டாள். அவள் களைப்பு தெரிந்து அவன் எதுவும் பேசவில்லை. இருவரும் தங்களுக்கு உரித்தான அறைகளில் படுக்கச் சென்று விட்டனரே தவிர இருவரும் தூங்கவில்லை. பிரியாவின் மனதை எப்படி மாற்றுவது என யோசித்து கொண்டிருந்தான். நீண்ட இடைவெளிக்கு பிறகு பிரியாவுடன் டின்னர் சாப்பிட்டது. அவர்கள் காதலிக்கும் காலத்தில் சென்ற கேண்டில் லைட் டின்னர் ஞாபகத்துக்கு வந்தது. தன் காதலை அசை போட்டு கொண்டே தூங்கினான் வினோத். அதே நேரம் தூக்கம் தொலைத்து புலம்பிக் கொண்டிருந்தாள் பிரியா. என்ன நேயர்களே, இன்னைக்கு எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? மீதி கதையை தெரிஞ்சுக்க தொடர்ந்து இணைந்திருங்கள். சல்மா அம்ஜத் கான் ஆடியோ நாவல் யூடியூப் சேனலுடன்.